Hi friends, நான் இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போறேன். மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் 1 கிலோ கட்லா மீன் எடுத்துக்கிறேன். இதுல நம்ம mix பண்றதுக்கு மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில், லெமன் ஒரு 1/2 லெமன் பெருசா இருந்துச்சுன்னா 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா 1 லெமன் புழிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு மசாலாலாம் தனியா நல்லா mix பண்ணிட்டு ஒவ்வொரு மீனா எடுத்து பிரட்டி எடுத்து வச்சிருக்கேன். 1 மணி நேரம் எடுத்து பிரட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் நான் உளிச்சு வச்சிருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, குழம்பு பொடி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கொஞ்சம் பிரட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆறுன வாட்டி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக ஒரு 7 வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலோட ஊறும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மீன். மீன் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். ஃபைனலி நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.